வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி ஒரு ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் மாதிரி இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்ன பண்ணுது, ஏன் மேலே போகும், ஏன் கீழே வரலாம், என்ன ரீசன், இது லாங் டேர்முக்கு என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம எடுக்கிறது ஒரு ஸ்டாக் தான். அதை பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பிஸ்னஸ் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹோம் லோன் கொடுக்குறாங்க. இப்போ யாருன்னா புது வீடு கட்டுறாங்க, இல்லாட்டி வீடு கட்டிட்டு அதை வந்து அடகு வைக்கிறாங்க. மார்க்கெட் லோனு இந்த மாதிரி வந்து ஹோம் லோன் கொடுக்குறாங்க. யாராவது ஆட்டோ வாகனம் வாங்குகிறாங்க, இல்லை பர்சனல் லோன், கல்யாணம் இப்போ தான் எல்லாமே லோனில் தானே நடக்குது. பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் நடக்கிறதுலேருந்து, கல்யாணம் பண்ணுறதுலேருந்து, காது குத்துற வரைக்கும் பர்சனல் லோன், அக்ரிகல்ச்சர் லோன், கார்ப்பரேட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை நம்ம வச்சுருப்போம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு. இப்போ வயசான ஆயாலேருந்து கிராமத்தில் வரைக்கும் எல்லாருக்குமே அக்கௌண்ட் ஆயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் இருக்காது, எல்லாம் கடுகு டப்பாலையும் அங்கேயும் பணம் இருக்கும். இப்போ அக்கௌண்ட் இருந்தால் தான் கேஸில் மானியம் கொடுப்போம், இல்லை இது ஏதாவது கவர்மெண்ட் பணம் போடுறது எல்லாமே வந்து இப்போ அக்கௌண்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருக்குமே மேண்டட்ரி ஆகிடுச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க. சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துலேயும் ஓரளவுக்கு டவுன் இருக்கிற ஏரியாலலாம் வந்துருச்சு கூகுள் பே அதெல்லாம். அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுறாங்க பணத்தை. இதெல்லாம் தான் பேங்க் வந்து பண்ணிகிட்ருக்குது. ஓகே. பேங்க்குக்கு எப்போ வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும், என்ன பண்ணான்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு லோனு க்ரோத்தை அதிகரிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு டெபாசிட் வாங்கணும். யார்கிட்டேருந்து யாரெல்லாம் சேல்ரி போடுறாங்க அந்த அக்கௌண்ட்டெல்லாம், சேல்ரி அக்கௌண்ட்டில் இருக்கிறது மணியெல்லாம் டெபாசிட் போடணும். அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் லோன் கொடுக்கணும். லோன் கொடுத்துட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் சம்பாதிச்சாதான் இவங்களுடைய லாபம் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? Q1 ஃபைனான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா 27 பார்த்திங்கன்னா 30.61 lakhs crore, இயர் ஆன் இயர் வந்து 15.4% வந்து க்ரோ ஆகிருக்குது. ஓகே. டெபாசிட் க்ரோத் வந்து நல்லது தான். ஓகே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு க்ரோத் வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ ஒரு பேங்க்கில் வந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னால் இப்போ நம்ம மாதிரி ஆளுங்க போடுறது, கரண்ட் அக்கௌண்ட்னால் பிஸ்னஸ் பீப்புளெலாம் போடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்து நல்லா அதிகமாக வந்ததுன்னா அந்த பேங்க்கு நல்லா லோன் கொடுப்பாங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிப்பாங்க, எல்லாமே வரும். ஓகே. அந்த மாதிரி தான் இந்த பேங்க்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு மிக முக்கியமானது வந்து NIM, இட் மீன்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. அதாவது பேங்க் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறது அப்படின்றத காமிக்கிறது தான். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 3.26% இப்போது. ஓகே. ஆனால் ப்ரீவியஸ் இயர் பாருங்கள் 3.4. அப்போ 3.40 விட கம்மியாக தான் நெட் இன்ட்ரெஸ்ட்டு மார்ஜின் வந்துருக்குது அவங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட்டை சம்பாதிக்கவே இல்லை. இன்னொன்று முக்கியமான விஷயம், அசட் இருக்குதான்னு பார்க்கணும் கரெக்டாக. ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் லோன்லாம் கொடுத்துருந்தாங்க, இல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதாவது பேட் லோனுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ லோனை கொடுக்குறான், ஓடி போடுறான். நம்ம டிராக்டரு இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுக்குறதெல்லாம் பிடிச்சி வாங்கிடுவாங்க. இல்லாட்டி சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் யாருக்கிட்ட கொடுத்தாங்கன்னா டக்குன்னு வாங்கிடுவாங்க. அசிங்கமாக பேசியோ இல்லை கல்யாணத்துக்கு கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் வாங்கிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஓடினாங்கன்னா, வெளிநாட்டுக்கே ஓடுற மாதிரி ஓடுறாங்கன்னா அவங்ககிட்டலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி, அது வந்து என்ன சொல்கிறேன்னா பேட் லோன் வந்து இவங்கக்கிட்ட கொஞ்சம் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அது கொஞ்சம் நல்ல இது தான். அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் மேலே போகணும்னா லோன் க்ரோத் நல்லா இருக்கணும், டெபாசிட் க்ரோத் நல்லா இருக்கணும், அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், மார்ஜின் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரெடிட் காஸ்ட்டு, அதாவது பேங்க்கு பேட் லோனு இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அப்பப்போ மாற்றினே இருக்கக்கூடாது. மேனேஜரை மாற்றினே இருந்தால் என்ன ஆகும்? அவ்வளோதான், மூட வேண்டியது தான். அதே மாதிரி தான். எப்படியெல்லாம் கீழே வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பாருங்கள், டிமெர்ஜர் பண்ணாங்க. ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெடு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜர். அப்போது ஜூலை 23 அது எஃபெக்டிவ் வந்துச்சு. இப்போ இது எஃபெக்டிவ் பண்ணோன்னா இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு தனியாக வந்து பிரித்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க.
பட் அதனுடைய நம்மளுக்கு என்ன தோணும்னா பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி பிரிப்பாங்க, யார் பக்கம் எந்த பக்கம் போகும், ஃபண்டு வந்து எந்த பக்கம் வீட்டில் சொத்து பிரித்தாலே யாருக்கு அதிகமாக வந்தது அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து அவங்க கரெக்டாக பிரித்தா கூட நமக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்படி போதோ என்னான்னு சொல்லிட்டு. அதனாலே ஒன்று பிரச்சனை வந்தது. இன்னொன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தா இயர் ஆன் இயர் வந்து கம்மியாகின்னு வந்தது. பணம் யார் இங்கே எல்லாம் போடுறாங்க, ஒன்று கையில் வச்சுருக்கணும். இப்போ தான் எல்லாமே தூக்கின்னு வந்து என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டில் போடுங்க, அந்த லெவலுக்கு வந்து இப்போ எல்லாம் வந்தாச்சு. ஓரளவுக்கு அந்த இதில் போடுறாங்க. இல்லையா பாண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஊரில் சீட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் பேங்க்கெல்லாம் வைக்கிறது இல்லை, ஏன்னா பேங்க்லேயே கொள்ளடிச்சிடுறீங்க நீங்கள் தான். அதனால் பேங்க்லலாம் இப்போல்லாம் பணம் வைக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது ஜனங்க. பேங்க்குக்கு போகிறதே தான் முடிஞ்சு போச்சு, ஏடிஎம் போகிறது முடிஞ்சு போச்சு, பேங்க்குக்கு போகிறது எல்லாம் ஆன்லைன்லேயே முடிஞ்சிச்சு. கூகுள் பே இது அதுன்னு போட்டு இதுலேயே பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் பணத்தை ரொம்ப வச்சுருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன பேங்க்லாம் மூடினோடனே என்ன ஆகிடுது, எல்லாருக்கும் பயம் வந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஓகே. ஸோ மேனேஜ்மெண்ட் அன்சர்டனிட்டி அதுவும் நடக்குது. அது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் 2026 ஒரு சேர்மேன் கரெக்டுங்களா, சக்கரபோர்ட்டி அவர் போனார். அதுக்கப்புறம் புதுசாக யார், சசிதர் ஜெகதீஷன் அவர் இருக்கிறாரு. அவர் தான் அக்டோபர் 26 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தது என்ன, அவன் அடுத்த மேனேஜர் வந்தார்னா அவருக்கு அது செட் ஆச்சுன்னா தான் வைக்க முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அதை மாற்றி விட்ருவாங்க. நம்மளே ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு சேரோம்னா என்ன பண்ணுவோம், நமக்கு இப்போ நம்ம மேனேஜராக இருக்கிறோம், நமக்கு யார் நமக்கு தெரிஞ்ச ஆள், நமக்கு பிடிச்ச ஆள், நம்ம சொல்கிறத கேட்குற ஆள் வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி எல்லோரும் மாற்றிடுறாங்களா இல்லையா. அது மாதிரி மேனேஜ்மெண்ட் அப்பப்போ சேஞ்ச் ஆகினுச்சுன்னா பிளானும் சேஞ்ச் ஆகினே இருக்கும். அதனால் அது க்ரோத் வந்து பாதிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இது நம்ம பேசுகிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பியர் பேங்க்ஸ் இருக்கிறாங்க, இப்போ மற்ற பேங்க்கு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு கம்மியாக போயிடுச்சு. ஸோ அதனாலேயும் இறங்கிடுச்சு. அது இல்லாத இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெச்டிஎஃப்சி வந்து பேங்க் வந்து ஸ்டேக்ஸ் வச்சுன்னுக்குறாங்க. எவ்வளோ ஷேர்ஸ் எல்லாம் என்ன எதை அதில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய மற்ற கம்பெனிஸ் இருக்குது இல்லை, ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு அண்ட் லைஃப் இன்சூரன்ஸு, ஏஎம்சி, ஓகேங்களா, ஸோ ஈர்கோ அண்ட் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், இதிலெல்லாம் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு 93%, இதில் ஒரு 52, இதில் ஒரு 72%ன்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் வந்து அவங்களுக்கு இந்த கம்பெனிஸும் வந்து அவங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு, இதில் இறங்கினாலும் அவங்களுக்கு இறங்கும், ஏன்னா ஸ்டேக்ஸ் அதில் வச்சுருக்குறாங்கல்ல அது மாதிரி. ஸோ மற்ற இது பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அதர் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸு அண்டு பியூசி பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து மேலே போகிறாங்கன்னு வச்சுக்க, சர்வீஸ் இவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை கவர்மெண்ட் ஏதோ ஸ்கீம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்ஸில் எல்லாருமே போடணும், ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போடுறாங்க. எந்த பேங்க்குமே சேஃப் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு என்ன லாக்கரில் நகை வச்சா கூட கொஞ்ச நாள் கழிச்சு உள்ளே போய் பார்த்தா போலி நகை ஆகுது, இல்லைன்னா நகையே இல்லாமல் கிடக்குது. அந்த மாதிரிலாம் நியூஸ் வருது, ஓகேங்களா. அது மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ரைவேட் பேங்க்ஸில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசியில் தான் வந்து நல்லா ஒரு பெரிய பேங்க்குன்னு சொன்னாங்க. அந்த இந்தியன் பேங்க்கை எஸ்பிஐ பேங்க்லாம் கவர்மெண்ட் பேங்க்கில் சொல்லியிருந்தாங்க. இது நான் பேங்கிங் இந்த ஃபினான்ஷியல் செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஷியல் டெய்லியும் கால் போட்டு உயிரை எடுக்கிறான் எல்லாத்துலேயும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸு வந்து பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் பேட் லோன்ஸுன்னு சொல்லிட்டோம். ஆர்பிஐ ரெகுலேஷன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க மறைச்சிட்டாங்க, ஆடிட்டிங் போகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் காலி. இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே வட்டி குறைங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இவனுங்களுக்கு அப்படியே மூக்கில் அப்படியே வேர்த்துன்னு குறைங்கடானா கூட குறைக்க மாட்டாங்க லோனு வாங்கினவங்ககிட்டேருந்து. அதை இப்போ யாராவது அதிகாரிங்க வந்து மேலே கண்டுபிடிச்சி ஏன் இன்னும் குறைக்காத இருக்குதுன்னு கேட்கணும். ஏன்னா ரெப்போ ரேட்டு குறைச்சின்னா இவங்க குறைச்சிருக்கணும் லோனுக்கு, அதை குறைக்க மாட்டாங்க. ஏற்ற சொல்லுங்கள் டக்குன்னு ஏற்றிடுவாங்க நாளைக்கே. எஃபெக்டிவ் டேட் நாளானிக்கு போட்டால் கூட இன்றைக்கே வந்து வச்சு போட சொன்னிங்கன்னா போட்டுருவாங்க வேணும்னா, அந்த மாதிரி கதையா. ஸோ இதெல்லாம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து கீழே வர்றதுக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இது எல்லா பிரச்சனையும் வந்து நல்ல பெரிய பேங்காக இருந்தவன் இன்றைக்கி ரொம்ப கீழ் மட்டத்தில் போய் உக்காந்துருக்குறாங்க. ஓகே. இவங்களெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஹெச்டிஎஃப்சி வந்து இந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ இன்கம் வந்து என்ன சொல்கிறது அதிகமாகணும். அது அதிகமாகச்சுன்னா என்ன பண்ணணும், கன்சம்ஷன் அதிகமாகணும், கரெக்டாக. வருமானம் வந்தால் தானே செலவு பண்ணுவான், செலவு பண்ணால் வீடு கட்டுறதோ இல்லை எதனா பண்ணுவான், பிஸ்னஸ் பண்ணுவான்,
அதுக்கப்புறம் இந்த பேங்க் வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பேங்க்ஸுக்கு வந்து பெனிஃபிட். ஓகே. ஸோ இப்போ வேறு பேங்க்கில் வந்து ஏதோ ஸ்வாப்பு இது வேறு பண்ணுறாங்க. என்னென்னா டாலர் வந்து மதிப்பு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, தேவைப்படுதுன்றதால ஆர்பிஐ என்ன பண்ணுது, டாலரை வந்து வாங்கிட்டு பேங்க்கு ஒரு பேங்க்கும் ஒரு யூஎஸ் டாலர் வச்சுருப்பாங்க கொஞ்சம். ஓகே. அதை வச்சு கூட பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதிகமாகும்போது விற்கிறது இல்லை வாங்குறது அந்த மாதிரி. அதை ஆர்பிஐ வாங்கிட்டு திருப்பி அவங்கக்கிட்ட நம்ம கரன்சி கொடுக்க, லிக்விடிட்டி அதிகமான லோன் கொடுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இப்போ பேங்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸு ரொம்ப என்ன சொல்கிறது, மேலேருந்து கீழே விழுந்தவன் கொஞ்சம் போயிட்டு இப்படியே வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லர்ஸ் இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பையர்ஸ் வந்தாங்க. பட் செல்லர்ஸும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க முன்னத்தை விட. திரும்ப மறுபடியும் மேலே ஏறலாம் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இது மேலே ஏறுமா இல்லாட்டிக்கு இறங்குமா அப்படின்னு தெரியல. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 200 மூவிங் ஆவரேஜ் இல்லை 100 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போயிட்டு திரும்ப வந்துருக்குது. திரும்ப மேலே போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னாலும் எஃப்ஐஐஎஸ் இவங்களும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பர்சன்டேஜ். அண்ட் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா 20,000 கோடியிலேருந்து 21,000 கோடியிலேருந்து 20,000 கோடியாக மாறி இருக்குது. ஸோ 1000 கோடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 800 கோடியோ கம்மியாக இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக இருக்குது கொஞ்சம். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ்லேயோ அக்கௌண்ட்லேயும் பணம் வரல. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ பணமும் போடுறதுக்கு யார் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி நிலவரம் கலவரமாக இருக்கிறது. ஸோ போன 25 விட இப்போது 79,000 கோடி பரவாயில்ல தான். ஓகே. ஸோ பியர்சன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யார் ஆக்சிஸ் பேங்க், ஐடிபிஐ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஆக்சிஸ் பேங்க் எவ்வளோ சொல்லுங்கள், இங்கே 3,85,000 அந்த மாதிரி கோடி தான் வச்சுக்கிறான். இவன் 11 லட்சம் கோடி வச்சுன்னுக்கிறான். ஓகே. ஐசிஐசிஐ 10 லட்சம் கோடி தான் வச்சு, அவன்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறான். இவன் 700 இருக்கிறான். நல்லா தான் இருந்தான் மேலே. இதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிடும், வாடா மார்க்கெட்டு பார்க்கலாம் போய் பார்க்கலாம்டா, சும்மா என்னென்னு போய் எதுனா வாங்கலாம் ஸ்டாக்ஸ்ன்னு கூப்பிட்டேன்னா என்ன சொல்லுவேன், நான் எதுக்குடா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு வரணுன்ற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி கதையாக தான் இன்றைக்கி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து ஏறவும் பாடம் இல்லை, பேங்க் நிஃப்டியும் வந்து ஒன்றும் பெருசாக ஓடின பாடம் இல்லை. அதுதான் சொல்கிறேன், நான் எதுக்கு நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு வரணுன்ற மாதிரி. நாம் எதுக்குடா மார்க்கெட்டுக்கு போனோம், அது என்ன அங்கேயே தான் கிடக்குது படுத்த மாதிரி. ஒரு கல்லை கட்டி அப்படியே கணத்தில் போட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படியே ஆடினே போகும் பாரு கீழே, அந்த மாதிரி போயின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நிலவரம் இது தான். ஓகே. நல்லா இருந்த பேங்க்கு இந்த மாதிரி போயிருக்குது. அப்படியே சுத்தமாக இன்னும் எதுவும் பண்ண முடியல, வரலன்னா அட்லீஸ்ட் இவங்க நிஃப்டி 50 இந்த ஐடிசி இருந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி இவங்கெல்லாம் ரொம்ப கீழே போயிட்டாங்க. அதுக்கு பதில் ஆக்சிஸ் பேங்க்கு இல்லை ஒரு நல்ல பேங்க்கை இல்லாட்டி உள்ளே தூக்கி போடுற மாதிரி மற்ற எதனா ஒரு பேங்க்கை தூக்கி போடணும். இல்லாட்டி இவங்க பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அதை அவங்க சால்வ் பண்ணுறதுக்காக தானே இங்கே மக்கள் வந்து எல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும். அது லாபம் வரலன்னா வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தா அது நல்லா இருக்குமா சொல்லுங்கள். அதுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ மக்கள் வந்து பணத்தை போட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக இருந்தால் அப்புறம் அந்த கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை எப்படி வரும். நம்ம பாட்டுன்னு இப்படியே உங்களை நம்பி தான் போட்டுருக்கோம். அந்த கம்பெனி மேலே கொண்டு வரத்துக்கு பார்க்கணும், ஏன் இது கம்மியாகுது பார்க்கணும். இதுக்கும் ஒரு ஆளை போட்டு இது பண்ணால் தான் மற்றவங்களும் இதை வாங்குவாங்க. நான் என்னப்பா பண்ணுவேன், இது குறைஞ்சிச்சு அதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் நம்ம எப்படி அது நல்ல கம்பெனின்னு நம்ம எப்படி வாங்குறது. மேலே போகிறதுக்கு எது போகிறது ஓகே, பட் க்ரோ ஆகிறதுக்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்ல. ஒரு டாப் பேங்கிங் செக்டர்ஸில் டாப்பில் இருந்த ஆள் என்ன பண்ணுறது, போதா குறை அப்படி கீழே வந்துருக்கிறாரு. ஸோ மேலே போகும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே. இல்லாட்டி ஐடிபிஐ மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு பேங்க் இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க், இவங்கெல்லாம் வந்து மேலே வந்துடுவாங்க. அப்புறம் இவன் அப்படியே கீழே போனோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. ஓகே. ஸோ மேலே வரும்னா அந்த நம்பிக்கையில் இருப்போம். ஓகே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. மேன்மேலும் என்னை
இந்த மாதிரி போட வைக்கிறதுக்கு இது நீங்கள் தான் உந்துதலாக இருந்தீங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு செக்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எதனால் வந்து கீழே வரலாம், எப்படி. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் படிக்கும் போதோ இல்லை மற்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்தாது. ஸோ மார்க்கெட்டும் வந்து போகும் மேலே தான், அது வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி மக்களே. தேங்க்யூ வெரி மச். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்து இல்லை ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், எதனாலலாம் குறையுது, எதனால் ஏறும், இதனால் அஃபெக்ட் என்ன, லாங் டேர்ம் வச்சுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை எதுன்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.